இந்த போராட்டத்தில் முக்கியமான ஒருத்தர் ஆதரவற்ற இல்லாமல் அவர் பிறப்பால் ஒரு பெங்காலி இருந்தாலும் தமிழர் தான் வளர்ந்து தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த 6 நாளாக தொடர்ந்து அவர் வந்து ரோட்டில் உட்காந்து தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் அது வந்து யாருமே கண்டுக்கல. இந்த நிலையில மாணவர்கள் அவரை பார்த்து கூட்டிட்டு வந்து இந்த மாணவர்கள் மத்தியில் உரையாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச கொடுக்கும்போது தான் அவர் எவ்வளோ பெரிய மனிதர், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, தமிழர்களுக்காக எவ்வளோ உணர்வை தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லாரு. அவர் வந்து நம்ம ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய மாணவர் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. தற்போது அவர் புற்றுநோயாளி. அவர் ஜிப்மர்ல மருத்துவமனைக்கு டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவரிடம் இந்த தமிழர் உணர்வு இந்த போராட்டத்தில் என்ன மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். தொடர்ந்து மாணவர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காக. நீங்க வந்து தொடர்ந்து 6வது நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கருத்தை வந்து தெரியுங்கய்யா. ஓகே, நீங்க மட்டும் பண்ணல, பிரான்ஸ்ல பண்றாங்க, கலிபோர்னியாவில் பண்றாங்க, மலேசியாவில் பண்றாங்க, சிலோன் தமிழ் எங்கெங்கே இருக்க எல்லா தமிழையும் பற்றி கோஆப்ரேட் பண்றாங்க. ஏன்னா உங்களுடைய மரபணு, அது உங்களுடைய கலாச்சாரம், இட் இஸ் உங்களுடைய ட்ரெடிஷன், கலாச்சாரம், கல்ச்சர், உங்களுடைய பரம்பரை விளையாட்டு. அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லணை கட்டினானே கரிகால் வளவன், அவன் கட்டணை முடித்த உடனே கோவில் கட்டுவாங்கன்னு சொன்னாங்க. இல்லை, 108 நாள் ஜல்லிக்கட்டு திருவிழா நடத்தினோம். சரித்திரத்தில் கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறது. அது உங்களுடைய கல்ச்சர். ஜல்லிக்கட்டுங்கிறது இல்லை, பெரிய மருது சின்ன மருது எல்லாரும் விளையாட்டின விளையாட்டு. அது யாரும் எதுலேயும் ஓட்ட போகல. கட்டபொம்மன் விளையாடலையா ஜல்லிக்கட்டை? மாமல்லன் விளையாடலையா ஜல்லிக்கட்டை? ஏன் எல்லா மாநிலத்திலும் தமிழங்களும் ஒன்றுபட்ட உணர்வு இருந்தது. இத்தனை நாள் உங்களுக்கு அந்த ஒன்றுபட்ட உணர்வு எதுலேயும் சேரலை. எல்லாம் நெல்லிக்காய் மூட்டமாக சதுரி கிடந்தீங்க. இப்போ தான் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. எந்த ஒரு காரணத்துக்காக இதை விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காக நம்ம இழைச்சோம், எதில் நம்ம சளைச்சோம்? ஏன் ஒற்றுமை இல்லை? தமிழன்கிட்ட கெட்டு போனது 1 தன்னம்பிக்கை, 2 ஒற்றுமை. இதை 2த்தையும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களை பீட் பண்ண இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. யார் ஒருத்தரும் பண்ண முடியாது உங்களை. இங்கே எல்லா துறையிலும் சிறப்பாக இருக்கலாம், எல்லா துறையிலையும் பண்ணலாம். இன்றைக்கி நாசாவில் பார்த்தீங்கன்னா 50% சயின்டிஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து தான் போகிறான். சீனாக்காரனால் போக முடியல. ஏன்? அவனுக்கு இங்கிலீஷ் வரல. அதனால தான் அந்த கார்பரேட் குப்பையை நம்மக்கிட்ட அனுப்புகிறான். கார்பன் போன் அந்த போன்ட்டு நீங்களாம் வாங்கிக்கிறீங்க. ஏன்? விலை போக ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள். அவள் பிரிட்டிஷ்காரன் ஏமாத்தின்தான், இப்போ கார்பரேட்காரன் ஏமாத்துறான். அதே தான் இதுவும். பால் பவுடர் கொடுக்கறதுக்காக அவன் கண்டாமினேட்டட் பால் பவுடர் சாப்பிட்டா குழந்தைங்க 3 வருஷம் நல்லாயிருக்கும், குட்டாக. 4வது வருஷம் கண்ணாடி போடணும். 10 வருஷம் ஆச்சுன்னா கேன்சர் வரும். 18 வருஷம் ஆச்சுன்னா இம்பார்ட்டன்சி வரும். இது மெடிக்கல் ரிப்போர்ட். டெஃபினெட்லி இட்ஸ் a பக்கா மெடிக்கல் ரிப்போர்ட். இன் நோயிங் ஆல் திஸ் இன் ஹெல்த், நோயிங் ஆல் தீஸ் திங்ஸ், ஏன் நீங்கள் அதை அலோவ் பண்ணுறீங்க? இப்போ இங்கே போராட்டம் வெற்றி அடைந்து என் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பயும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் யாருக்கும் எதுலேயும் சளைச்சவனும் இல்லை, தலைச்சவனும் இல்லை. இல்லைங்க, ஒன்று சேர்ந்துட்டீங்க. இப்போ தான் ஒரு ஒருங்கிணைப்பு உங்கள்கிட்ட வருது. இந்த ஒருங்கிணைப்போடு நில்லுங்க. அந்த மாதிரி கையை கட்டுங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காதீங்க. கலக்க முடியும் உங்களால் முடியாது, யாராலையுமே முடியாது. முடியணும். காவிரி தண்ணிக்கு பிச்சை எடுக்கணும். அவனுக்கு தண்ணி அதிகமாக தான் உங்ககிட்ட ஓடணும். இதே பெங்காலில் அவராக இருக்குது. எதாவது பிரச்சனை வருதா? பஞ்சாபில் நதி இருக்குது, அங்கே எதனா பிரச்சனை வருதா? ஏன் இங்கே மட்டும் இந்த பிரச்சனை? சவுத் இந்தியாவில் மட்டும். வண்டி பெரியார் ஏறி நீங்கள் சபரிமலை போகிறீங்க, முல்லை பெரியாரை திறந்து விட்ற நான் என்ன கேட்க மாட்டேன்றீங்க. அங்கே தான் என் தமிழன் உணர்வு போயிடுச்சு உங்களுக்கு. திருப்பதிக்கு ஓடுறீங்க, அவன் அங்கே பாலாற்றில் தண்ணி தர மாட்டாங்களாம். எல்லா இடத்துலையும் உங்களை கார்னர் பண்ணுறாங்க, உங்கள் வாழ்வாதாரங்களை கெடுக்கிறாங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். தற்பொழுது அவர் கருத்தை எவ்வளவு தெளிவாக தமிழரின் உணர்வோடு தொடர்ந்து இந்த கருத்தை நம்முடைய அவர் தெரிவித்திருக்கின்றார். அவருக்கான இன்னொரு சிறப்பான நிகழ்வு என்னவென்றால், அவர்களை தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் அவர்களுக்கான சிறப்பு மருத்துவ உதவி ஏற்பாடு செய்வதற்காகவும் அவரது நல்வாழ்விற்காகவும் மாணவர்கள் உதவ போவதாகவும் மாணவர்கள் இந்த நிலையத்திலே அவர்கள் அறிவித்துள்ளனர். இது போன்ற நெகிழ்ச்சியான சம்பவங்கள் புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அவர் ஆதரவற்றாக இல்லாத நிலையிலும் புற்றுநோயாளியாக இருந்தாலும் கூட தமிழர் என்ற உணர்வோடு கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து அவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். லலிதா.